இந்த கணவன் மனைவி உறவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உறவில் தியாகி அப்படின்னா அதில் கன்னிராசியை ஃபஸ்ட்டு வச்சலாம். தியாகி எதனாலனா கன்னிராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்படாமல் தன்னுடைய உண்மையான அன்பை அவங்க ஏற்றுக்கணுங்கிறக்காண்டி திருமண வாழ்க்கையில் எவ்வளவோ தியாகம் பண்ணுவாங்க. தியாகம்னா தியாகம், அந்தளவுக்கு தியாகம். அதுவும் கன்னிராசி பெண்கள் மிகப்பெரிய தியாகின்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் அங்கே தான் வலிமை இழக்கிறார். வலிமை இழந்தால் என்ன செய்வாங்க தெரியுமா, நம்ம உறவு தானே, நம்ம வீட்டுக்காரர் தானே, நம்ம வீட்டுக்காரருக்காண்டி செய்ய மாட்டோமான்னு சொல்லி காதில் உள்ள கம்பளை கூட கழட்டி கொடுத்த தெய்வங்கள் எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா. அதை வாங்கிட்டு நம்ம கன்னிராசியை கல்யாணம் முடித்தவங்க நீ என்ன கொடுத்த, நீ என்ன பாசம் கொடுத்தன்னு சொல்லி தேவையில்லாத உறவை தேடி போய் மாட்டிக்கிட்டவங்களாம் நிறைய பேர். ஸோ அப்படி இருக்கும்போது கன்னிராசி பெண்களுக்கு இனிமேல் தான் கவலைப்படாத வாழ்க்கை வரப்போகுது. கணவரால் கஷ்டப்பட்டேன், கணவருடைய குடும்பத்தால் கஷ்டப்பட்டேன், துன்பப்பட்டேன், கஷ்டப்பட்டேன்னு சொல்லி சொல்லக்கூடிய நம்ம கன்னிராசி பெண்களுக்கு இனிமேல் கணவருடைய குடும்பத்தினால் பிரச்சனை கிடையாது. கணவர் குடும்பம் அவங்களோட ஓரமாக ஒதுங்கிட்டு இவங்க லைஃபு ஒரு கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழ ஆசைப்படுறவங்களுக்கு அந்த வாழ்க்கை உறுதியாக அமையும். சார் கஷ்டப்பட்டனால நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருந்துட்டேன், ஆனால் என்னை வெளியே துரத்தி விட்டாங்க, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு, இல்லை என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நான் என்ன பண்ணேன், தனிமையிலே இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி பெண்கள் யாரேனும் நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா அந்த சகோதரிகளுக்கு உறுதியாக திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம், இரண்டாவது திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியங்கள் உறுதியாக உண்டு. இந்த கணவன் மனைவி பிரச்சனை வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய பாக்கியம் நம்ம கன்னிராசிக்காரங்களுக்கு இனிமேல் சூப்பராக இருக்குது.